கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய எல்லாமே நல்லடியார்களே, எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் அளப்பெரும் அருளால் புனிதமான ரமதான் மாதத்தின் 7ஆம் நாளில் தராவீஹ் தொழுகையை தொழுவதற்கு நாம் அமர்ந்திருக்கின்றோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமலானினுடைய நம்முடைய நல் அமல்கள் அனைத்தையும், தான தர்மங்கள் அனைத்தையும், இபாதத்துகள் அனைத்தையும் பரிபூர்ணமாக கபூல் செய்வானாக. அதற்கான நிறைவான நன்மையை ஈருலகிலும் தந்தல் புரிவானாக. இன்றைய தராவீஹ் தொழுகையின் மூலமாக திருக்குர்ஆனினுடைய 9 மற்றும் 10 ஆகிய 2 ஜுஸுக்களில் சில பகுதிகளை ஓத கேட்டிருக்கின்றோம். இந்த பகுதிகளில் 2 சூறாக்கள் அத்தியாயங்கள் பிரதானமாக இடம்பெறுகிறது. ஒன்று சூரத்துல் அஅராஃப், இன்னொன்று சூரத்துல் அன்ஃபால். இப்பொழுது நாம் சூரத்துல் அஅராஃப் சம்பந்தமாக பார்க்க இருக்கின்றோம். சூரத்துல் அஅராஃப் என்று சொன்னால் ஒரு மதில் சுவர், உயரமான சுவர். அது என்ன சுவர், அது எங்கே இருக்கிறது என்பதை பற்றி நாம் அறிந்து கொள்வது தான் இந்த அஅராஃப் அத்தியாயத்தினுடைய விளக்கம். மறுமை நாள் என்பது நமக்கு தெரியும், பயங்கரமான நாள். யாருக்கு என்ன நடக்கும் அடுத்த நிமிடம் என்பது ஒவ்வொரு நொடியும் ஒரு பதற்றமான சூழ்நிலை. அதாவது மிகப்பெரிய ஒரு தேர்வுக்கு நாம் தேர்வை எழுதிவிட்டு ரிசல்ட்டுக்காக காத்திருக்கக்கூடிய தருணம் எப்படி இருக்குமோ அதுதான் அது மறுமையினுடைய நிலை. இப்படி ஒரு பதற்றமான, ஒரு தடுமாற்றமான, அடுத்து என்ன நடக்கும் என்று யூகிக்க முடியாத அளவிற்கு இருக்கக்கூடிய அந்த திடுக்கிடும் அந்த வறுமை நாளில் அஸ்ஹாபுல் அஅராஃப், அதாவது அந்த சுவற்றின் மீது இருக்கக்கூடிய நபர்கள், இவர்களுடைய நிலை மிகவும் பரிதாபமானதாக இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அஅராஃப் வாசிகள் அவர்களை பற்றி கேட்கப்படுகிறது. யார் அந்த அஅராஃப் வாசிகள் கேட்கப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் பாதையில் போரிட்டவர்கள், ஆனால் அவர்களுடைய தந்தைமார்களிடத்தில் அனுமதி பெறாமல் போரில் கலந்து கொண்டவர்கள். போர்ல கலந்துக்கணும்னா பேரண்ட்ஸ் அனுமதி வேணும். அப்போ தந்தையின் அனுமதி இல்லாமல் போரில் கலந்து கொண்டவர்கள் கலந்து கொண்டு ஷஹீதாயிட்டாங்க. இப்போ அவங்க பண்ண தப்பு என்ன அப்படின்னா, தந்தையில பர்மிஷன் கேட்காமல் வந்தது. ஆனா போர்ல ஷஹீதான என்ன அந்தஸ்து? டைரக்டா சொர்க்கம். என்ன செய்யறது? இது தப்பு பண்ணியிருக்காங்க, நல்லதும் பண்ணியிருக்காங்க. இப்படிப்பட்ட நிலையில் இருப்பவர்கள் தான் அஅராஃப் வாசிகள். அதாவது சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் இடையே ஒரு மிகப்பெரிய ஒரு தடுப்பு சுவர் இருக்கும். அந்த தடுப்பு சுவர் மீது நின்று கொண்டிருப்பவர்கள் தான் அஅராஃப் வாசிகள். இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துட்டே இருப்பாங்க. எந்த பக்கம் போறதுன்னு அல்லாஹ் அவங்களுக்கு கடைசி நேரத்துல ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பான். இப்படி இருக்கக்கூடியவர்கள் தான் அஅராஃப் வாசிகள். இப்போ இவங்க பண்ணின தப்ப எது காப்பாத்துச்சுன்னு சொன்னா, ஷஹீது ஆயிட்டாங்க. அதனால அது காப்பாத்திடுச்சு. சுருக்கமாக சொல்ல போனால், நன்மையும் தீமையும் சரிசமமாக இருக்கக்கூடியவர்கள் தான் அவர்கள். எப்படி சொல்லியிருக்கிறது? நன்மையும் தீமையும் சரிசமமாக இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ் நம்முடைய கருணை பார்வையினால் மன்னித்து சொர்க்கத்துக்கு அனுப்பிவிடுவார். ஆனா அது வரைக்கும் காத்திருக்கணும்.
எல்லாத்துக்கும் உடனே எல்லாத்தையும் சொல்றது அனுப்பி நலன்களெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் என்ன முடிவு பண்றது. அது வரைக்கும் இவங்க ஐயோ இந்த பக்கமா அந்த பக்கமான்னு தெரியாம முடிச்சுட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்கதான். ஆராப் என்பது சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் இருக்கக்கூடிய ஹிஜாப், தடுப்பு சுவர், திரை. அதாவது வபைனஹுமா ஹிஜாபுன், இரண்டுக்கும் இடையில் உள்ள ஹிஜாப், மறை, அந்த தடுப்பு சுவர், ஒரு திரை என்பதாக சொல்லப்படுகிறது. ஆராப் வாசிகள்னா சொர்க்கவாசிகளுடைய நிம்மதியை பார்த்து ஆசைப்படுவார்கள். இந்த பக்கம் பார்த்தா சொர்க்கவாசிகள் இருப்பாங்க, அவங்க எல்லாம் சந்தோஷமா எல்லாம் இருப்பாங்க. ஆனா இவங்க சோத்து மேலதான் இருப்பாங்க. அதாவது மதில் மேல் பூனை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் தாவலாம் அந்த பக்கம் தாவலாங்கிற மாதிரி ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய ரிசல்ட் வரைக்கும் காத்துட்டு இருப்பாங்க. அவர்கள் அதில் நுழையவில்லை, ஆனால் நுழைவோம் என்ற ஒரு பெயர் அவர் கொண்டிருப்பார். காத்திருப்போம் அப்படின்னு வெயிட் பண்ணுவோம். இவங்க பார்த்து இவங்க என்ன செய்வாங்க, சொர்க்கவாசிகளை பார்த்து சலாமன் அழைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சொன்ன உடனே சொர்க்கத்தில் இருந்து ஒரு நறுமண காற்று ஒரு வீசு, ஒரு சுகந்தமான ஒரு நறுமணமான காற்று இவர்கள் மீது வீசு. அப்ப ரைட்டா இப்போ பக்கத்து வீட்டுல பிரியாணி இருக்குது, ஸ்மெல் வருது, கிடைக்கலன்னா ஒரு ஆனந்தம் தானே, நல்ல ஸ்மெல் அடிக்குது இல்லையா? அது ஸ்மெல் குடிச்சாலே கொஞ்சம் சாப்பிட்ட நல்ல ஒரு பசியில் இருக்கும்போது, அது மாதிரி சொர்க்க பசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு சொர்க்கத்திலிருந்து வரக்கூடிய சுகந்த காற்று இவர்களுக்கு ஒரு ஆறுதலை தரும். ஆனால் அவர்களால் உள்ளே செல்ல முடியாது. அந்த தவிப்பு இருக்கிறதே, அதை அனுபவப்படுபவர்களுக்கு தான். எல்லா ஸ்மெல்லையும் குடிச்சிட்டோம், பக்கத்து வீட்டில் இருக்கிறது ஒரு பொருளால வரும்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு அது வரலன்னா நம்ம பாடு. அப்போ அதான் அவர்களுடைய இன்னொரு பார்வை இந்த பக்கம் பார்த்தா லெப்ட்ல நரகம். அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா சொல்லவே தேவையில்லை. அங்க தீப்பிழப்புகள், கசையடிகள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கும். காலு ரப்பனா வலா தஜஅல்னா மகள் கோப்பை பாரிமே, எங்களுடைய ரப்பே இறைவா, எங்களை இந்த அநியாயக்காரர்களோடு சேர்த்து விடாதே அப்படின்னு சொல்லுவாங்க. நரகத்துக்கு தருகிறாரா அப்பே அப்படின்னு சொல்லி. அப்போ உலகத்தில் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஏழைகளை மதிக்காத செல்வந்தர்களை நரகத்திலே அவர்கள் பார்ப்பார்கள். அதிகாரத்தில் இருக்கக்கூடிய செல்வந்தர்கள் ஏழைகளை மதிக்காமல் இருந்தவர்களை நரகத்தில் பார்ப்பார்கள். அவர்களுடைய பெயரை சொல்லி அழைத்து மா அகனா அன்கும் மின்கும் ஜமஅக்கும் வமா குன்தும் தஸ்தக்பீரூன். அல்லாஹ் சொல்லுவான், உங்களுடைய கூட்டமும் நீங்கள் காட்டிய பெருமையும் என்று உங்களுக்கு என்ன பலனை தந்ததுன்னு கேட்பாங்க. அகராவாசிகளுடைய நிலைமையை விளக்குவதற்கு ஒரே ஒரு நன்மையுடைய முக்கியத்துவத்தை நாம் இங்கு உணர முடியும். எப்படி தன்னுடைய நன்மையை தானமாக தருவான் ஒரு மனிதன். எப்ப தெரியுமா? நல்ல சுவாரஸ்யமான விஷயம். மறுமை நாளில் நன்மையும் தீமையும் சமமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன், அதான் அகராவாசிகள் சொல்லியாச்சு. அல்லாஹ்வின் முன்னேறி நிறுத்தப்படுவோம். அவனுக்கு தேவை ஒரே ஒரு நன்மை இருந்தால் போயிடும். அது ஒரு நன்மை யாரு தருவா? மறுமையில. மறுமையை பொறுத்த வரைக்கும் யானசி எனக்கு ஏற்பட்ட நிலை என்ன அப்படிங்கிறது தான். அந்த பக்கம் மறுமையை பொறுத்த வரைக்கும் நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா இந்த துணியாவில்தான் பேரண்ட்ஸ், பெற்றோர்கள், மகன்கள் எல்லாம் அங்கேதான் பார்த்தா ஐயோ எங்க அக்கா நம்ம பக்கம் திரும்புறாரு, நம்மள்ட்ட நன்மை முடிவாங்க, அவங்க ஓடுவான். இந்த பக்கம் பையன் என்ன செய்வான், அப்படி ஓடுவான், அக்கா அப்படி ஓடுவாரு. இப்படித்தான் மறுமையை பொறுத்த வரைக்கும் இருக்கும். ஏன்னா நமக்கு ஒரு நன்மை யாரும் தரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் சூழ்நிலையில சொர்க்கம் செல்வதற்கு ஒரே ஒரு நன்மை மட்டும் குறைவாக ஒரு மனிதனிடத்தில் தேவைப்படும். அவன் தனது உறவினரிடத்தில்தான் உதவி தேடி போவான். வேற வழி இல்லாமல் நரகத்திற்கு செல்ல வேண்டிய தர்மசங்கடமான சூழ்நிலையில் இருக்கும் போது நரகத்துக்கு போவான்.
அவன்கிட்ட ஒரே ஒரு நன்மை தான் இருக்கும். அவன் என்ன சொல்றான், அந்த ஒரு நன்மையை வச்சு என்னப்பா செய்ய போறேன், நானே நகர்த்துக்கு போறேன், சரி நீயாவது சொல்றது போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நன்மையை என்ன செய்வான், அந்த சரிசமா இருக்கக்கூடியவன் கொடுத்து சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு நன்மையை கொடுத்துருவான். எல்லாம் என்ன பண்ணுவான், ஏன்னா ஒரு நரகத்துக்கு போற உனக்கே சொர்க்கத்துக்கு போகிற ஒருத்தனுக்கு ஒரு நன்மையை கொடுக்க முடிஞ்சதுன்னு சொன்னா உடனே கூட நான் என்ன மோசமா நீ சொல்றதுக்கு போ. எப்படிப்பட்ட ஒரு சம்பவம் எனக்கு இதுதான் மறுமையில் ஆதாம் பாசியோட நிலை என்பது இதுதான். இந்த சம்பவம் தப்சீர்களிலே தெரிவு செய்யப்படுகிறது. இமாம் குர்துபி அவர்கள் நம்ம தப்சீர் ஆதாம் பாசியர் பற்றி பல அறிஞர்களுடைய விஷயத்தை பற்றி சொல்லும்போது இந்த சம்பவத்தை சொல்றாங்க. பைலாவி அதுவும் மிகப்பெரிய ஒரு தப்சீர் கிரந்தம், திருக்குர்ஆனுடைய விரிவுரை. அதில் சொல்லப்படுகிறது, அல்லாஹ்வுடைய கருணையினால் அவர்கள் ஒருவருக்கொருவர் என்ன செய்வாங்க, ரெக்கமெண்ட் பண்ணி சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்னு வருது. இதுதான் ஒரு நன்மையை கொடுத்து உதவுவது, இதை பார்த்தாலும் அவர்களுக்கு உதவுவது. இதுதான் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கருணையை மறுமையிலே அங்கு பார்க்கலாம். அந்த கருணை அதிகமாக செலுத்தப்படுபவர்கள் யார் என்றால், இந்த நன்மை தீமையை சரிசமமாக செய்து இந்த பக்கமா அந்த பக்கமா தெரியாம முடிச்சுட்டு இருக்கக்கூடிய அகராபாசிகளுக்கு தான் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை அல்லாஹ் என்ன செய்வான் சொல்லுவான். அகராபாசிகள் அந்த மதிலின் மேல் எவ்வளவு காலம் இருப்பான், காத்துக்கு ஒரு காத்திருப்பு காலம் வேணும் இல்லையா, எவ்வளவு காலம் இருப்பாங்க அப்படிங்கிறது அல்லாஹ்வுக்கு மட்டுமே தெரியும். சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், மறுமையினுடைய ஒரு பகல் பொழுது, மறுமை நாளில் ஒரு பகல் பொழுது, நன்றாக அறிந்து கொள்ளுங்கள், இந்த உலகத்தில் 500 வருடங்களுக்கு சமமானது மறுமையினுடைய ஒரு நாள் என்பது. மறுமையில் ஒரு நாள் என்பது இந்த துனியாவின் 500 ஆண்டுகளுக்கு சமம். அந்த மறுமை நாளினுடைய ஒரு நாள் பகல் பொழுது அவர்கள் அந்த சுழற்சி மீது இருப்பார்கள். இறுதியில் சொர்க்கவாசிகள் எல்லாம் உள்ள போயிடுவாங்க. அப்ப என்ன செய்வாங்க, நரகவாசிகளும் நரகத்துக்கு போயிடுவாங்க. எல்லாம் நரகவாசிகளின் பக்கம் அப்படியே திரும்புவோம். அப்பதான் கடைசியில திரும்புவோம், எல்லாம் முடிச்சுட்டு இப்படி திரும்புவோம். அவர்களை சுட்டி காட்டி நரகவாசிக்கிறவன் எல்லாம் கேட்பான், மதுமலை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி நரகவாசிகள் அழைச்சி எல்லாம் சொல்லுவான், இவங்களுக்கு எல்லாம் அருள் புரியவே மாட்டான்னு நீங்க உலகத்துல சத்தியம் செய்தீர்களே, அவங்க இவங்க பின்பு வழக்குகளுக்கு உத்தரவு வரும். உதுகுலுல் ஜன்னத லா ஹவுஃபுன் அலைக்கும் வலா அன்தும் தஹ்சனூன், சொர்க்கத்தில் நுழையுங்கள், உங்களுக்கு எந்த பயமும் இல்லை, அதெல்லாம் முன்னாடி நீ நம்ம கட்சி அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்கல்ல. இவங்க எல்லாம் சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தீங்களா துனியாவில் நீங்க? இப்ப பாருங்க சொல்லிட்டு நரகவாசிகள் சொல்லிட்டு அதெல்லாம் என்ன செய்வான், மலர்கள் உத்தரவிட்டு அவர்கள் பூரா மதிமன இருக்கக்கூடியவங்களுக்கு பூரா சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சிருவோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அகலாம் சூரா நமக்கு தரக்கூடிய படிப்பினை பைனல். இந்த சூரா ஒட்டுமொத்தமாக நமக்கு தரக்கூடிய படிப்பினை என்னவென்று சொன்னால், இந்த துனியாவில் நாம் எந்த ஒரு நன்மையான காரியத்தையும் தகவல் வாய்ப்பு கிடைக்கும் போது நன்மைகள் செய்வதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். சின்ன நன்மை தானே அப்படின்னு நாம கருதுவது இங்கு நமக்கு சின்ன நன்மையாக தெரியும். நாளை மறுமையிலே ஒரு நன்மைக்கு நாம் எப்படி அல்லோகப்பட வேண்டும் என்ற சம்பவத்தை அயலாபாசிகளின் அந்த விஷயத்தின் மூலமாக அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்துகிறான். எனவே எந்த ஒரு காரியத்தையும் நாம் இழிவாக கருதிவிடக் கூடாது. எவ்வளவோ நன்மை இலவசமாக அல்லாஹ் தந்து கொண்டே இருக்கிறார். அது விஷயங்களை எல்லாம் நாம் கவனிக்க வேண்டும். இந்த துனியாவை பொறுத்தவரை ஒரு சிறு நன்மை தரக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் அதில் பொழுதுபோக்காக இருந்த அந்த நன்மையை தவறவிட்டோம் என்றால் அதற்கான வருத்தத்தை நாளை மறுமையிலே நாம் பட வேண்டியது இருக்கும் என்பதை நாம் கவனத்தின் கொண்டே நன்மையான எந்த காரியத்தையும் நாம் அசால்ட்டாக தவறவிடக் கூடாது. எனவே அப்படிப்பட்ட பொழுதுபோக்காளர்களின் கூட்டத்தில் எல்லாம் நம் அனைவரையும் சேர்க்காமல் நல் காரியங்களிலே அதாவது ஆர்வத்தோடு அந்த நன்மையான காரியங்களை செய்வதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக.
இது போன்ற திருக்குறானுடைய அத்தியாயங்களை விளங்கி நம்முடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தக்கூடிய எந்த தோப்பிக்கு நம் அனைவருக்கும் புரிவாராக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்